ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து சூப்பரான டேஸ்ட்டான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் செய்ய போகிறோம். இது ஹெல்த்தியும் கூட. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு பட்டாணியை நான் வந்து 3 மணி நேரம் முன்னாடியே ஊற வச்சுருக்கேன். இது பட்டாணி நல்லா ஊறி வந்தால் உங்களுக்கு நல்லா வெந்து வரும். ஊறின பட்டாணியை குக்கரில் சேர்த்துட்டு அதே தண்ணியோட தேவையான அளவு உப்பு சேர்த்து மூடி விட்டு 3 விசில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. சில பேருக்கு 3 விசில்லையே நல்லா பட்டாணி வெந்து வந்துடும். நான் வந்து மறுபடியும் 2 விசில் சேர்த்து 5 விசில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், இப்போ நல்லா வெந்து வந்திருக்கு. இதை வந்து வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். வடிகட்டி எடுத்து வச்சுட்டு இதுக்கு வந்து ஒரு சின்னதாக மசாலா ஒன்று ரெடி பண்ணிக்கலாம். சில பேர் அப்படியே எல்லாத்தையும் போட்டு தாளித்து சுண்டல் செய்வாங்க. நான் வந்து இதை பட்டாணி சுண்டலை மசாலா ருப்பிட்டு செய்வோம். அந்த மசாலாவுக்கு வந்து ஒரு துண்டு இஞ்சி, காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. காரம் அதிகமாக சாப்பிடுவோன்னா காரம் ஒரு பச்சை மிளகாய் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு துருவின தேங்காய், ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்து தண்ணி இல்லாமல் அப்படியே நல்லா இதை வந்து நல்லா பேஸ்டாட்டம் ருப்பி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் நல்லா ருப்பி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது அதே கடாயில் எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சோண்டு கடுகு சேர்த்துட்டு கடுகு பொரிஞ்சி வந்ததும் ருப்பி வச்சுருக்கிற மசாலாவை சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. விட்டு நல்லா கிளறி விட்டுட்டு இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கின்னு நல்லா கிளறி விட்டுட்டு பச்சை வாசனை போனதும் ஒரு 10 நிமிஷம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. இந்த ஸ்டேஜில் வேணும்னா ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து மறுபடியும் நான் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு பச்சை வாசனை போனதும் வேக வச்சு வடிகட்டி வச்சுருக்கிற பட்டாணியை சேர்த்து நல்லா 5 நிமிஷத்துக்கு சிறு தீயில வச்சு கிளறி விடுங்க. அப்போ தான் எல்லாம் ஒட்டினா போல் வரும். நல்லா கிளறி விட்டு எடுத்ததும் இதை சுட சுட தட்டில் சர்வ் பண்ணுங்க. சூப்பராக இருக்கும். இது சூடாக சாப்பிட்டா தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ சூப்பரான டேஸ்ட்டான பட்டாணி சுண்டல் ரெடி. பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு. இதை சுட சுட தட்டில் வச்சு சாப்பிட வேண்டியதுதான். சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.